அடர்ந்த காட்டில் சிங்கம், புலி, யானை, மான் எல்லாம் பயம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன குரங்கு இருந்தது. அது பலமில்லாததுதான், ஆனால் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் திடீரென்று வேட்டைக்காரர்கள் கையில் கம்பு, கயிறு போன்ற ஆயுதங்களுடன் காட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்களை பார்த்த சிங்கமும் புலியும் தாக்கலாம் என்று நினைத்தன. ஆனால் வேட்டைக்காரர்களின் கையில் இருந்த ஆயுதங்களை பார்த்ததும் அவை ஒவ்வொரு திசையிலும் ஒதுங்கி ஓடின. அந்த நேரத்தில் மரத்தின் மேலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த குரங்கு வேட்டைக்காரர்களை நேரடியாக எதிர்க்க முடியாது என்று புரிந்து கொண்டது. உடனே அது ஒரு கல்லை எடுத்து தூரத்தில் வீசியது. சத்தம் கேட்ட வேட்டைக்காரர்கள் அந்த திசை நோக்கி ஓடினார்கள். அடுத்த நொடியே குரங்கு வேறு ஒரு மரத்துக்கு தாவியது. அங்கே இருந்து கிளைகளை உடைத்து சத்தம் எழுப்பியது. வேட்டைக்காரர்கள் குரங்கு அங்கேயே இருக்கிறது என்று நினைத்து பின்னாடி பின்னாடி ஓடினார்கள். குரங்கு மரத்துக்கு மரம் தாவி அவர்களை திசை திருப்பிக் கொண்டே போனது. அவர்கள் ஓடிய பாதை மெதுவாக காட்டின் எல்லையை நோக்கி சென்றது. சிறிது நேரத்தில் அவர்கள் ரோட்டின் அருகே வந்தார்கள். அதை பார்த்த குரங்கு ஒரு மரத்திலிருந்து கீழே குதித்து ரோடு பக்கம் ஓடியது போல காட்டிக்கொண்டு அடுத்த நொடியே திரும்ப காட்டுக்குள் மறைந்துவிட்டது. குரங்கு தப்பித்துவிட்டது என்று நினைத்த வேட்டைக்காரர்கள் காடு முடிந்துவிட்டது என்று புரிந்து கொண்டு வந்த வழியிலேயே திரும்பி போய்விட்டார்கள். வேட்டைக்காரர்கள் போன பிறகு காடு மீண்டும் அமைதியாகியது. சிங்கம், புலி, யானை எல்லாம் பாதுகாப்பாக இருந்தன. அந்த நாளில் பலமில்லாத ஒரு குரங்கு தனது புத்திசாலித்தனத்தால் முழு காட்டையும் காப்பாற்றியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.